அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன முஸ்லீம்கள் அங்கிருந்து பெருவாரியாக 1948 வெளியேற்றப்பட்டார்கள். 8,50,000 பேர். 78 ஆண்டு காலமாக உலகத்தின் எந்த பகுதியில் அவர்கள் வாழ்ந்தாலும் அந்த பாலஸ்தீன உணர்வோடு, அது நம்மளுடைய பூர்வீக பூமி, இஸ்லாத்துக்கும் முக்கியமான பூமி, அல் குட்ஸு, அல் அக்ஸா மஸ்ஜித், இவையெல்லாம் நமது பூர்வீக சொத்துகள் என்பதை மனதில் கொண்டே வாழ்கிறார்கள். ஆங்காங்கே அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் பெரிய வேலைகளை செய்கிறார்கள். இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு 800 கோடி மக்கள் ஜியோனிசம்தான் கொடுமைக்கார திட்டம் என்பதை அறிந்து இன்றைக்கி ஜியோனிசத்தை வீழ்த்தி விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுக்கு பாலஸ்தீனத்தில் 2 லட்சம் மக்கள் காசாவில் கொலை செய்யப்பட்டும் காயம்பட்டும் இருக்கிறார்கள். 69,000 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். 1,70,000 பேர் காயம்பட்டு கிடக்கிறார்கள். இந்த ஷஹீதுகள் மொத்த கூட்டுத்தொகை எடுத்துக்கிட்டால் 2 லட்சம் வரும்னு வைங்களேன். ஆனால் இஸ்ரேலில் இருந்து வெளியே போனவர்கள் 3,50,000 வருகிறது இன்றைக்கி தேதியில். ஆக அவர்கள் எப்படி போகிறார்கள் என்று சொன்னால், இது நம்ம பூமியில் வேறு ஆளுக்கு பூமியில் வந்து இருக்கிறது. இந்த எண்ணத்தை உருவாக்கியதில் மகத்தான வெற்றி. இப்போ லண்டனில் ஒரு புக் ஃபேர் நடந்திருக்கு. லண்டனில் பாலஸ்தீனத்துக்கான புத்தகங்கள் எழுதுபவர்கள் 80 புத்தகம், இந்த 233 நாள் இந்த போர் நிறுத்தம் வரைக்கும் 80 புத்தகம் வந்திருக்கு. எதை பற்றி? காசா யுத்தத்தை பற்றி. காசாவில் அவர்கள் எங்களை அழிக்க நினைக்கிறார்கள், ஆனால் நாங்கள் அதற்காக எல்லா உத்திகளையும் பயன்படுத்துகிறார்கள், நாங்கள் எப்படியேன்னு வாழ நினைக்கிறோம் என்று நினைக்கக்கூடிய அந்த மக்கள் நேற்று லண்டனில் இந்த 80 புக்கில் ஒரு 8 பேருக்கு சிறந்த புத்தகாளர்கள்ங்கிற ஒரு இதை கொடுத்துருக்கு. அப்போ இந்த லிட்ரேச்சரை பற்றி வெளியில் உள்ளவங்க, அதாவது முஸ்லீம் சர்க்கிளுக்கு வெளியில் உள்ள எழுத்தாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு நொடியும் 1914 இருந்து இந்த 2025 வரைக்கும் ஒவ்வொரு நொடியும் பாலஸ்தீன முஸ்லீம்கள் புத்தகமாக வரலாறாக பதிவிட்டு இருக்கிறார்கள். அவைதான் இந்த 80 நூல்களிலும் கிடைக்கிறது. ஆகவே இந்த பிரச்சாரத்தில் பொய் பிரச்சாரம் எடுபடவே இல்லை. பாலஸ்தீன மக்களுடைய வரலாறு போற்றப்படுகிறது என்று அந்த பெரும் விழாவிலே பேசியிருக்கிறார்கள். அதில் சிறந்த புத்தகத்தை எழுதியவர்களுக்கு விருதுகளும் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி உலகம் முழுவதும் ஒரு லிட்ரரி அவேர்னஸ், இது அடிப்படையானது, அதையும் உருவாக்கி வருகிறார்கள். குடிபெயர்ந்து போன பாலஸ்தீன மக்கள் இணைந்து